உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதில் பார்க்க போகிறது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து ஒரு பிஜேபி கிங் மேக்கராக அதிகாரப்பூர்வமாக பல்வேறு தகவல்களை முன்கூட்டியே நான் சொல்லிடுவேன். அப்படி நான் சொன்னது எல்லாமே நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடியும் வந்து நம்ம வந்து கோல்டன் பிக்சர்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் வந்து நடத்திட்டு இருந்தோம். அதில் பல்வேறு திமுக சம்பந்தமான பல்வேறு அரசியல் சம்பந்தமான நிகழ்ச்சிகளை முன்கூட்டியே சொல்லுவோம். அது சில காரணங்களாக நான் வந்து மூடிட்டேன். இப்போ வந்து இந்த பிஜேபி கிங் மேக்கர்னு என்னுடைய நண்பருடைய சேனல், இதில் வந்து நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு அதே மாதிரி நிறைய தகவல்களை வந்து முன்கூட்டியே சொல்கிறேன். நான் சொல்கிறது அதிகாரப்பூர்வமானது, ஆதாரப்பூர்வமானது. சும்மா போகில் மற்ற பத்திரிகையாரங்க உட்காந்துக்கிட்டு இந்த சோர்ஸு சொன்னாங்க, அந்த சோர்ஸ் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கதை அளக்கிறது நம்ம வேலை கிடையாது. நம்ம ஆக்சுவலாக நம்ம என்ன முன்னெடுத்தோமோ அந்த விஷயங்களில் வந்து என்னென்ன நடவடிக்கை வந்து அரசாங்கம் எடுத்திருக்காங்க, நம்முடைய பாரத பிரதமர் பிதாமகர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்களோ அந்த விஷயங்களை தான் நம்ம வந்து பொதுவெளியில் நம்ம ஷேர் பண்ணுறோம் யூடியூப்பில். நம்ம கட்சியோடைய வளர்ச்சிக்காகவும் மோடி அவர்கள் இந்த ஊழல்வாதிகள் எப்படி வந்து ஒடுக்கிறாரு, ஊழல் எப்படி ஒழிக்கிறாரு, நம்மக்கிட்ட என்னென்ன பிளான் இருக்குது, நம்ம என்னெல்லாம் வந்து வாக்குறுதி கொடுத்தோம் தேர்தலில், இப்போ எதெல்லாம் நிறைவேற்றுறோம் அப்படின்ற விஷயங்களை நம்ம வெளிப்படையாக நம்ம வந்து ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருக்கோம். அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த திமுக அரசாங்கம் இருக்குல்ல, ஊழல் அரசாங்கம், இதில் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். முதல்ல நான் தான் வந்து ரிவீல் பண்ணேன். செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கைது பண்ணப்படுவார்னா அப்போ யாருமே நம்பலை. அதுக்கப்புறம் அவர் கைது பண்ணப்பட்டார். மறுபடியும் வந்து அவருக்கு பதவி கொடுப்பாங்க நான் தான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பதவி கொடுத்தாங்க. மறுபடியும் அவருக்கு மேலே அமலாக்கத்துறை வந்து அவரை கைது பண்ணுவாங்க, பதவி போகும் நான் தான் சொன்னேன். அதே மாதிரி போயிடுச்சு. இப்போ மறுபடியும் என்ன மேட்டர்னா, இதில் வந்து செந்தில் பாலாஜி மட்டும் இல்லாமல் திமுகவில் ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் கூண்டோட சிறைக்கு போக போகிறாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. முக்கியமாக அமைச்சர்கள் மீது கை வைப்பாங்க நான் தான் வந்து வெளிப்படையாக சொல்லியிருந்தேன். அப்போ நிறைய பேர் வந்து எனக்கு கீழே வந்து கமெண்ட்டில் வந்து வீடியோ கீழே கமெண்ட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் சொல்ல நடக்காதுன்னுவாங்க, ஆனால் அது சாத்தியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாமே சாத்தியமாயிடுச்சு. பொன்முடி அவர் மேலே வழக்கு வந்தது, அவரை கைது பண்ணாங்க, விசாரணை பண்ணாங்க. செந்தில் பாலாஜி சிறைக்கு போயிட்டு வந்துட்டார். அதுக்கு பிறகு துரைமுருகன் அவர்கள் மேலேயும் இப்போ விசாரணை வந்துருச்சு. இன்னும் பல பேர் மேலே விசாரணை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து இந்த பட்டியல் வந்து உங்களுக்கு விரைவில் வந்து நான் ஒரு 60 பேர் அடங்கிய பட்டியல் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். யார் யார் மேலாம் வந்து இந்த மாதிரி வந்து அமலாக்கத்துறை ரெய்டு பண்ணி அவங்களை கைது பண்ணுவாங்க அப்படின்ற பட்டியல் தரேன். திமுக வந்து அதிமுகவுடைய இந்த பொள்ளாச்சி வழக்கில் வந்து இந்த அதிமுக ஆதரவாளர்கள் இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தணும், அதிமுகவுக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடாது எலெக்ஷன் டைமில் நெருங்கும் பொழுது அப்படின்றதுக்காக இது வேணும்னே திட்டமிட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ திமுக வந்து அதிமுகவுக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ பாஜகவோட கூட்டணிக்கு எடப்பாடி சார் வந்துட்டார் இல்லையா, இந்த கூட்டணி உடைக்கணும், இந்த கூட்டணி கெட்ட பேர் வரணுன்றதுக்காக ஸ்டாலின் அவர்கள் செயல்படுறாரு. ஆனால் கொஞ்ச நாளில் வந்து இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு எனக்கு தெரியும், அதாவது அணைய போகிற விளக்கு பிரகாசமாகின்ற மாதிரி ஸ்டாலினே வந்து ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் 2 பேருமே வந்து அவங்க ஊழல் வழக்கில் எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலுக்கு போனாரோ அதே மாதிரி இவங்களும் ஜெயிலுக்கு போக போகிறாங்கன்றது அவங்களுக்கே நல்லா தெரியும். அதனால் ஏதாவது ஒன்று செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. எதுவுமே அவங்களுக்கு வந்து கை கொடுக்கல. அதனால் வந்து மோடி எதிர்ப்பை வந்து ரொம்ப தீவிரப்படுத்தினா அவங்க கைது பண்ணும்போது ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும், அனுதாபம் மக்கள் மத்தியில் கிடைக்கும் அப்படின்னு ஒரு வீரத்தை போல நிலைநாட்டலாம் அப்படின்னு வந்து ஒரு ட்ராமா பண்ணாங்க. அந்த ட்ராமா வந்து பெரிய அளவில் எடுப்படாது அப்படின்னு என்னுடைய தாழ்மையான எண்ணம். ஏன்னா மக்கள் வந்து இந்த திமுக ஆட்சி வேணான்னு பெரும்பாலான மக்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து சரியாக சட்டம் ஒழுங்கு சரியில்லை, யாருக்கும் பாதுகாப்பு இல்லை, பெரிய அளவில் வந்து ஊழல் நடந்திருக்கு. மக்களுக்கு வந்து இந்த ஆட்சி வந்து பொதுவாகவே திமுக ஒரு தடவை ஆட்சிக்கு வந்துட்டால் 2வது தடவை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அது மக்களுடைய மனப்பான்மை. அதிமுகவில் தான் 2 முறை வந்து அம்மா இருக்கும்போதும் சரி, புரட்சித் தலைவர்கள் இருக்கும்போதும் சரி தொடர்ந்து ஜெயிக்கிற அந்த விஷயம் வந்து அதிமுகவுக்கு சாத்தியப்பட்டிருக்கு. ஆனால் திமுக அது ஒருபோதும் சாத்தியப்படலை. அதனால் கண்டிப்பாக 60 எம்எல்ஏக்கள் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்படுவாங்க. அதில் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சிறைக்கு போவாங்கன்றது எழுதப்பட்ட விதி. அதில் வந்து ஆல்ரெடி அங்கே முடிவு பண்ணி வச்சுட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். இவங்க அதுக்கு தான் சில விஷயம் உள்ளுக்குள்ளே போய் தாஜா பண்ணி ஏதாவது பண்ணலான்னு பார்க்குறாங்க, இல்லைனா யாரையாச்சும் தூண்டி விட்டு இந்த கூட்டணி உடைக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அது ஒருபோதும் நடக்காது. எடப்பாடி அவர்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு, நம்ம பிஜேபி கூட இருந்தால் நம்மளை சிஎம் ஆக்கிடுவாங்க, நம்ம வந்து பிரிஞ்சு போனால் நமக்கு சிக்கல். ஸோ ஸ்டாலின் வந்து ஒரு மாநில அரசாங்கம், அவரே ஜெயிலுக்கு தான் போகிறாரு, அவரால் நமக்கு ஒன்றும் பெருசாக ஆபத்து வந்துடாது, அப்போ மோடி அவர்களோட கூட்டணியில் இருக்கிறது தான் நமக்கு சேஃபு அப்படின்றத ஒரு புரிஞ்சு வச்சுருக்காரு. அதனால் கண்டிப்பாக திமுகவுடைய பல எம்எல்ஏக்கள் சிறைக்கு போகிறாங்க. அதில் ஸ்டாலினும் போகிறாரு, உதயநிதியும் போகிறாருன்றது மறுக்க முடியாத உண்மை. விரைவில் அந்த பட்டியலை நான் உங்களுக்கு வெளியிடுறேன்.